முதல்வர் வேட்பாளரை இறக்குமதி செய்ய தேவையில்லை, கட்சிக்காக செயற்பட்டவரை களமிறக்குவோம் CVK சிவஞானம். யாழ் பல்கலை வளாகத்தில் துப்பாக்கியின் பாகங்கள் மீட்பு, விசாரணைகள் தீவிரம். மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமலை அடித்து கூறும் லக்ஷ்மண் யாப்பாவை வர்த்தன. வழக்கு விசாரிக்கப்பட்ட நாட்களை விட ஒத்திவைக்கப்பட்ட நாட்கள் தான் அதிகம், சம்பிரதாய நிலைகொட. மீண்டும் பரபரப்பாகும் பிள்ளையான் விவகாரம், இன்று விசாரணைக்கு வரும் வழக்கு. வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள குழுவினருக்கு வலை, 82 பேருக்கு சிவப்பு பிணையாணை. நுண்பாக்க நிதி நிறுவனங்களின் அத்துமீறல் அடாது, வட்டியாளர்களுக்கு எதிராக அவசர தீர்மானம், வலிகிழக்கில் நிறைவேற்றம். மத்மேவுடன் தொடர்பு, சீக்கிய பெண் சட்டத்தரணியின் அதிர்ச்சி பின்னணி. அரசிற்கு அழுத்தம், வைத்தியர்களின் போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தம். தொடர்பான விரைவான செய்திகள். மாகாண சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியோடு தொடர்புடைய கட்சிக்கு பங்களிப்பு செய்து பொருத்தமான யாராவது ஒருவரை நியமிப்போம், அதை தவிர வெளியிலிருந்து யாரையும் இறக்க மாட்டோம் என தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்தார். முதலமைச்சர் வேட்பாளரை பொறுத்தவரையில் எங்களுடைய நிலைப்பாடு, கட்சியினுடைய தெளிவான நிலைப்பாடு, கட்சிக்கு உள்ளே இருந்து தான் யார் நாங்கள் முதலமைச்சரை தெரிவு செய்வோம். எந்த சந்தர்ப்பத்திலும் வெளியிலே இருந்து யாரையும் இறக்குமதியாக செய்ய மாட்டோம். எங்களுடைய கட்சியில் அங்கத்தவராக இருக்கிறவர் தான் கட்சி நடக்க மாட்டோம். யாழ்ப்பாணத்திலேயோ வடக்கு மாகாணத்திலேயோ எங்களோடு இணங்கி செயல்பட்டு கட்சியோடு இருந்தவர்கள், கட்சிக்காக வேலை செய்தவர்கள், உழைத்தவர்கள், அவர்களிலே ஒருவர் தான் முதலமைச்சராக நாங்கள் தெரிவு செய்வோம், நியமிப்போம், முன்வைப்போம். ஆகவே இதில் தெளிவான ஒரு நிலைப்பாடு, கட்சியோடு தொடர்புடைய கட்சியினுடைய பங்களிப்பு செய்த எவராவது ஒருவர் தான் எங்களுடைய முதலமைச்சராக பொருத்தமானவரை நாங்கள் நிச்சயமாக முன்வைப்போம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் 2 மெகசீன்களும் வயர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் பல்கலைக்கழக நூலக பகுதியை சுத்தம் செய்த வேளை குறித்த பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து அங்கு நேற்று இரவு முதல் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை குறித்த பகுதிக்கு விரைந்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் அந்த துப்பாக்கி பாகங்கள் 2ஐயும் வயர்களையும் மீட்டு சென்றுள்ளனர். எதிர்வரும் 2029 ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் நாமல் ராஜபக்சவை வேட்பாளராக களமிறங்குவார் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் எமது கட்சியில் அவரே சிறந்த வேட்பாளராக உள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் காலம் உள்ளது. சவாலை ஏற்கக்கூடிய தலைவருக்கே நாட்டு மக்கள் ஆதரவளிப்பார்கள். கட்சிகளும் இத்தகைய நபரையே ஆதரிக்கும். கடந்த முறை நெருக்கடியான சூழ்நிலையிலும் நாமல் ராஜபக்ஷ போட்டியிட்டார். எமது கட்சியில் உள்ள சிறந்த வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ அவர்தான் ஜனாதிபதி வேட்பாளர். அவர் தன்னை பலப்படுத்திக் கொண்டு வருகின்றார் என்றும் தெரிவித்தார். தமது கணவர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணை செய்யப்பட்ட நாட்களை விடவும் ஒத்திவைக்கப்பட்ட நாட்கள் அதிகம் என ஊடகவியலாளர் பிரகீத் எக்னொலிகொடவின் மனைவி சந்தியா எக்னொலிகொட தெரிவித்துள்ளார். பிரகீத் எக்னொலிகொட காணாமல் போன சம்பவம் குறித்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது. 3 அடங்கிய விசேட நீதிபதிகள் குழாமின் நீதிபதி சுஜீவன் நிசங்க வழக்கை ஒத்திவைப்பது குறித்து அறிவித்திருந்தார். ஊடகவியலாளர் பிரகீத் எக்னொலிகொட கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை உள்ளிட்ட 17 குற்றச்சாட்டுகள் ராணுவ அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்டு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கிரிதலே ராணுவ முகாமின் கட்டளை அதிகாரி கேர்னல் ஷம்மி அர்ஜுன் குமாரரத்ன உள்ளிட்ட ராணுவ புலனாய்வு பிரிவின் 9 அதிகாரிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த வழக்கினை விசாரணை செய்யும் நீதிபதிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 அடங்கிய நீதிபதி
நீதிபதிகள் குழாமில் 2 நீதிபதிகளுக்கு வெற்றிடம் நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை செய்த நீதிபதி குழாமின் நீதிபதிகளுக்கு இடமாற்றங்கள் வழங்கப்பட்டதாலும் பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டதாலும் இந்த குழாமினால் தொடர்ச்சியாக விசாரணைகளை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 16 ஆண்டுகளாக தனது கணவரின் கொலைக்கு நியாயம் பெற்றுக் கொள்வதற்காக போராடி வருவதாக சந்தியா எக்னலிகொட தெரிவித்துள்ளார். நீதிபதி குழாமில் காணப்படும் வெற்றிடங்கள் காரணமாக வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நாட்களில் வழக்கு விசாரணை செய்யப்பட்ட நாட்களை விடவும் ஒத்திவைக்கப்பட்ட நாட்கள் தான் அதிகம் என்றும் தெரிவித்துள்ளார். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அதிக ஆர்வம் காட்டப்படும் வழக்கு விசாரணைகளில் ஒன்றான இந்த வழக்கினை துரித கதியில் விசாரணைக்கு உட்படுத்தி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாறு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதே தனது பிள்ளைகளினதும் ஒரே எதிர்பார்ப்பு என்றும் குறிப்பிட்டார். நீதிபதிகளுக்கு நிலவும் வெற்றிடங்களை நிரப்புமாறு கோரிக்கை விடுப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்துரை சந்திரகாந்தனின் அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான எழுத்தாணை உத்தரவு மனு மீதான விசாரணை இன்று நடைபெறவுள்ளது. அதன் நிமித்தம் பிள்ளையானின் சட்டத்தரணியான முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று பிள்ளையானை சந்தித்துள்ளார். இதன்போது வழக்கு தொடர்பில் அவருடன் கலந்துரையாடியதாக உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்து வருகின்றது. எனினும் கிழக்கின் பேராசிரியர் ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலேயே அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அதன்படி தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைய சுமார் 7.5 மாதங்கள் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதன் அடிப்படையில் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையில் எவ்வித அடிப்படையும் இல்லை எனவும் இதனூடாக தனது உரிமை மீறப்பட்டுள்ளதாக அறிவித்து உத்தரவிடுமாறு கோரி பிள்ளையான் தாக்கல் செய்த எழுத்தாணை மனு இன்று உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. போதைப்பொருள் கடத்தல், வர்த்தகம் மற்றும் பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் போன்ற நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய பிரபல அரசியல்வாதிகளை அம்பலப்படுத்த அரசாங்கம் ஏன் தயக்கம் காட்டுகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி கேள்வி எழுப்பியுள்ளார். அரசாங்கம் 76 ஆண்டு சாபம் என மக்களிடம் கூறி மக்களை பிழையாக வழிநடத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். அரசாங்கம் கூறிய பொய்களை மூடி மறைத்துக் கொள்ளும் நோக்கில் இவ்வாறு கபட நாடகம் ஆடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வர்த்தகத்துடன் அரசியல்வாதிகளுக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக ஆளும் கட்சியினர் மேடைகளில் கூச்சலிட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு கூச்சலிட்டவர்கள் ஏன் தற்போது மௌனம் காக்கின்றார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். இந்த குற்ற செயலுடன் தொடர்புடைய பெயர்களை முதலில் அம்பலப்படுத்துமாறு அவர் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசாங்கம் மக்களை திசை திருப்பும் வகையில் பல்வேறு நாடக காட்சிகளை அரங்கேற்றி வருவதாகவும் தெரிவித்தார். போதைப் பொருளுக்கு எதிரான தேசிய வேலை திட்டத்திலும் இவ்வாறான நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டது என்று கூறிய அவர், ராஜபக்ஷ ஆட்சியிலும் இவ்வாறான நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டதாகவும் அதே விதமான செயற்பாடுகளையா இந்த அரசாங்கமும் முன்னெடுக்கின்றது என்றும் கேள்வி எழுப்பினார். போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் பாதாள உலக குழு செயல்பாடுகளுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளை தாமதமின்றி அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என சமிந்த விஜயஸ்ரீ கோரிக்கை விடுத்துள்ளார். வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள உலகக்குழு உறுப்பினர்களை நாட்டுக்கு கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், 216 பேருக்கு எதிராக சிவப்பு பிடிபிராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்கள் அல்லர். சுமார் 82 பேரே பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவர்கள். பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்களில் 17 பேர் இதுவரையில் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். பாதாள உலக குழுவை சேர்ந்தவர்களில் அதிகளவானோர் துபாயிலேயே இருக்கின்றனர். சிலர் வெளிநாட்டு சிறைகளில் உள்ளனர். இவர்களை கொண்டு வருவதற்குரிய ராஜதந்திர நடவடிக்கையும் இடம்பெறுகின்றது. இந்தோனேஷியாவில் முன்னெடுக்கப்பட்டது போல் எதிர்காலத்தில் நடவடிக்கைகள் இடம்பெறும். இந்த நாட்டில் குற்ற செயல்களில் ஈடுபட்டுவிட்டு வெளிநாடுகளில் பதுங்கி வாழ்வதற்கு இடமளிக்க மாட்டோம். அவர்கள் நிச்சயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். இதற்கு நீதி அமைச்சின் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பட்டு வருகின்றது என்றும் குறிப்பிட்டார். கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்திரணி இதற்கு முன்னர் கெகல்பத்ர பத்மே தொடர்பான வழக்குகளிலும் முன்னிலையாக இருப்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கெகல்பத்ர பத்மே இந்த சந்தேக நபரான சட்டத்தரணிக்கு லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது.
அது மட்டுமன்றி இந்த சட்டத்தரணி நதுன் சிந்தக என்ற பிரபல பாதாள உலக குற்றவாளியான ஹரகட்டா மடகஸ்காரில் கைது செய்யப்பட்ட போது அவரின் சார்பாகவும் நீதிமன்றில் முன்னிலையாக்கியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அந்த சட்டத்தரணியின் வங்கிக் கணக்குகள் மற்றும் அவரது தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகள் குறித்து விசாரணை நடத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவித்துள்ளது. சந்தேக நபரான சட்டத்தரணி கடந்த ஜூன் மாதம் கட்டநாயக்க விமான நிலையத்தினூடாக சிங்கப்பூர் வழியாக துபாய் சென்று திரும்பியுள்ளார் என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அவர் அவ்வப்போது வாடகைக்கு வீடுகளை பெற்று தனது வசிப்பிடத்தை மாற்றிக்கொண்டே வந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குறித்த பெண் சட்டத்தரணி கடந்த 28 கடவத்தை பகுதியில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிரபல பாதாள உலக குற்றவாளியான கெகல் பத்தர பத்மே மற்றும் இஷாரா சிபந்தியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் குறித்த பெண் சட்டத்தரணி இவ்வாறு கைது செய்யப்பட்டார். இதேவேளை துப்பாக்கியை மறைக்க 2 சட்ட குறிப்பு புத்தகங்களை சந்தேக நபர் வழங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சிகளில் உள்ள அனைவருக்கும் உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் சமூக வலைதளங்களில் பகிரங்கமாக உயிர் அச்சுறுத்தல் விடுவிக்கப்படுகின்றதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகுருணா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாடாளுமன்ற உறுப்பினர் யகத் பிதானுவுக்கு முன்கூட்டியே தனது உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாக தகவல் கிடைத்திருக்காவிட்டால் இன்று அவர் உயிருடன் இருந்திருப்பாரோ என்பது சந்தேகமே. அவரை போன்று எதிர்க்கட்சிகளிலும் உள்ள அனைவருக்கும் இவ்வாறு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. சமூக வலைதளங்களில் பகிரங்கமாக இவ்வாறு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது. அரசாங்கத்தினுள் இவ்வாறான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றனவா என்ற சந்தேகம் காணப்படுகின்றது. வெலிகம பிரதேச சபை தலைவர் தனக்கான பாதுகாப்பை எழுத்து மூலம் உத்தியோகபூர்வமாக கோரியிருந்த போதிலும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. இறுதியாக அவரது உயிர் பறிபோனது. துப்பாக்கிச் சூடுகளால் மாத்திரமன்றி மர்மமான முறையிலும் ஒவ்வொரு நாளும் பல மரணங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமானால் காவல்துறை அரசியல் மயப்படுத்தப்படுவதை முற்றாக தவிர்க்க வேண்டும். காவல்துறை மா அதிபர் JVPயின் பொதுச் செயலாளரை போன்று ஊடகவியலாளர் மாநாடுகளில் கருத்துக்களை வெளியிடுகின்றார். அவர் இந்நாட்டின் காவல்துறை மா அதிபர் ஆவார். மாறாக அரசாங்கத்தின் காவல்துறை மா அதிபர் அல்ல. யகத் பிதானுவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல் கிடைத்து 1 மாதம் கடந்தும் அரசாங்கத்தால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பாதாள உலக குழுக்களை அழிப்பதாக கூறி அதனூடாக எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்கான முயற்சிகளையே அரசாங்கம் முன்னெடுக்கின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினரால் இன்று காலை 8 மணி முதல் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் மற்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஆகியோருடன் நேற்றிரவு இடம்பெற்ற கலந்துரையாடலில் சாதகமான பதில் கிடைத்துள்ளதனால் பணி புறக்கணிப்பு போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவர்கள் அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட இருந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அந்த இணக்கங்கள் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் இந்த நேரத்திலும் மீண்டும் வேலைநிறுத்தத்தை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையின் மொத்த சனத்தொகை 21.7 மில்லியனாக பதிவாகியுள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான சனத்தொகை மதிப்பீட்டுக்கு அமைய இலங்கையின் மொத்த சனத்தொகை 21.7 மில்லியனாக பதிவாகியுள்ளது. இந்நிலையில் இலங்கையின் மொத்த சனத்தொகையில் ஆண்களின் எண்ணிக்கை 48.3%, பெண்களின் சனத்தொகையினுடைய எண்ணிக்கை 51.7% பதிவாகியுள்ளது. மேலும் 2012ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இலங்கையின் சனத்தொகையானது ஆண்டுதோறும் சராசரியாக 0.5% அதிகரித்துள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. சனத்தொகை அதிகரிப்பு வீதம் 12 வருட காலப்பகுதியை உள்ளடக்கியதாக அமையப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 0.5% என்ற இந்த மிதமான அதிகரிப்பு வீதம் நாட்டின் பிறப்பு வீதம், இறப்பு வீதம் மற்றும் நிகர குடியேற்ற வீதம் ஆகிய காரணிகளின் ஒருங்கிணைந்த விளைவை சுட்டிக்காட்டுகின்றது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.